மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள் மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை அகழ்வு செய்யும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த மனித புதைகுழி தொடர்பான வழக்கு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 2014ஆம் ஆண்டு குறித்த வழக்கு இடைநிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னர் 2017ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இவ்வழக்கு விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு குறித்த மனித புதைகுழி தொடர்பான பிரதேசம் அகழ்விற்கான கட்டளை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த மார்ச் 9ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது இன்றைய தினம் குறித்த பகுதியை அகழ்விற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் நிமித்தம் இன்றைய தினம் குறித்த மனித புதைகுழி அமைந்துள்ள பிரதேசம் என சந்தேகிக்கப்படும் பகுதியில் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. குருக்கள் மடத்தில் இருக்கின்ற மனித படுகொலியினுடைய அகழ்வு நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தினை ஏற்கனவே இந்த வழக்கிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் இங்கே சிவப்பு கொடி மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே ஏற்கனவே ரெடார் மூலமாக செய்யப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலே நிலத்துக்கு கீழே சில தொல்லைகள் டிஸ்டர்பன்ஸ் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கௌரவ நீதிமன்றத்தின் கட்டளைக்கேற்ப முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 5 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட பரப்பளவை கொண்ட ஒரு பிரதேசத்தில் தோண்டுதல் நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களால். அதே சந்தர்ப்பத்தில் இதனுடைய 3 மீட்டர் சுமார் 9 அடி ஆழத்திற்கு இந்த இடத்தை ஆரம்பத்திலே தோண்டுவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆரம்ப நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் முதல் லேயர் ஆரம்ப படிகளை மாத்திரம் எடுத்து சல்லடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி இந்த மாதத்திலிருந்து இன்றைய நாளிலிருந்து எதிர்வருகின்ற 7 நாட்களுக்கு அல்லது 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 8 மணி வரைக்கும் இந்த நடவடிக்கையை தொடர்வதாக எங்களுடைய ஜேஎம்ஓ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்னும் சில பகுதிகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இது முதலில் எல்லோரும் நாங்கள் விளங்கிக் கொள்வரும் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த குறிப்பிட்ட இடம் தெரிவு செய்யப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீண்ட காலங்கள் தாழ்த்தி போனாலும் கூட அதற்கான நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அங்கே அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக இந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் குரல்கள் இயக்கம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் சட்டத்தரணிகளாக அவர்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். துரிதமாக இந்த நடவடிக்கைகளை எல்லோரும் ஒத்துழைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதேச சபையைச் சேர்ந்த தவிசாளர் அவர்களும் அவர்களுடைய பிரதேச சபையும் எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு நியாயமும் ஒரு நீதியும் காலம் தாழ்த்தப்பட்டாலும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்போம்.